வருகின்ற சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வேறு எந்த அணிக்கும் கிடைக்காத சாதகம் ஒன்று இந்தியாவுக்கு கிடைத்து இருக்கிறது. இதை வைத்தும் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி வெல்லவில்லை என்றால் நிச்சயம் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற உள்ளது. இந்திய அணி பாகிஸ்தான் நாட்டிற்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணி ஆடும் போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குரூப் சுற்றில் இந்திய அணி 3 போட்டிகளில் விளையாட உள்ளது. அந்த 3 போட்டிகளும் துபாயில்தான் நடைபெற உள்ளன. குரூப் சுற்றில் வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 அணிகளுக்கு எதிராக இந்திய அணி துபாயில் விளையாட உள்ளது. பிப்ரவரி 20 அன்று வங்கதேசத்திற்கு எதிராகவும், பிப்ரவரி 23 அன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவும், மார்ச் 2 அன்று நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த 3 போட்டிகள் நடந்து முடிந்த பிறகு அரை இறுதிச் சுற்று நடைபெறும். அப்போது இந்திய அணி அரை இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்தால் அந்த போட்டியும் துபாயில்தான் நடைபெறும். அதற்கு ஏற்ப அட்டவணை தயாரிக்கப்பட்டு உள்ளது. ஒருவேளை இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினால் அப்போதும் அந்த இறுதிப் போட்டி துபாய்க்கு மாற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய அணி இந்த தொடரில் அனைத்து போட்டிகளையும் துபாய் மைதானத்தில் விளையாட உள்ளது. ஆனால் மற்ற அணிகள் வெவ்வேறு மைதானங்களில் தங்களின் போட்டிகளை விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அதனால் அந்த அணிகள் ஒவ்வொரு போட்டிக்கும் போட்டி சூழ்நிலைகளை சரியாக கணித்து அதற்கு ஏற்ப அணியை தேர்வு செய்து விளையாட வேண்டும். ஆனால் இந்திய அணிக்கு அது போன்ற சிக்கல்கள் எதுவும் இல்லை. முதல் 3 போட்டிகளில் ஆடிய துபாய் மைதானத்தை இந்தியா அணி வீரர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அந்தச் சூழ்நிலையில் அரை இறுதி மற்றும் இறுதிப் போட்டியிலும் அதே மைதானத்தில் விளையாடினால் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும். எதிரணிக்கு அது மிகப்பெரிய அளவில் பாதகமாகவும் இருக்கும். இப்படியொரு சாதகம் கிடைத்திருக்கும் நிலையில் இந்திய அணி நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்ல வேண்டும் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர். அதே சமயம் இந்தியாவுக்கு கிடைத்து இருக்கும் இந்தச் சாதகம் மற்ற அணி வீரர்களால் விமர்சிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.